ஹாய் மக்களே சேனலிருந்து நான் உங்கள் வித்யா ரெசின் ஆர்ட்டில் வந்துட்டு நம்ம எப்படி தீம் வந்து பண்ணுறது அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் MDF போர்டு வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் வந்துட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 1 அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 கிராம் வந்து ரெசின் அண்ட் 1 கிராம் வந்துட்டு கார்னர் வந்து நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அது கூடவே இன்னும் கொஞ்சம் வந்து கிளியர் ரெசின் சங்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட சாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாண்டையும் நீங்கள் ரெசினில் கிளியர் ரெசினில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போர் பண்ணணும். சும்மா எம்டியாக வந்து எடுத்து வைக்கக்கூடாது. ரெசினில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஒயிட் டேப் இருக்கும் இல்லையா, இந்த டேப்பை இந்த எட்ஜ் கார்னர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இப்படி ரவுண்டாக வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற MDF போர்டில் வந்துட்டு நம்ம பண்ணும்போதுட்டு உங்களுக்கு சைடில் வந்துட்டு கொஞ்சம் லீக்கேஜ் ஆகும், வழிஞ்சு ஓடும் ரெசின்னு. ஸோ அப்படி ஓடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறத பீல் பண்ணி எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதுவே உங்களுக்கு இந்த இடத்துல பேப்பர் நம்ம இந்த மாதிரி டேப் வந்து ஒட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த பேப்பரில் ஒட்டியிருக்கும், நம்ம பேப்பர் எடுத்தால் அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் வந்துட்டு கிளாக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. மாதிரி கவர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணும்போது கீழே வந்துட்டு இந்த மாதிரி கப் இருந்துச்சு, அந்த கப் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு தான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா கீழே உங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மேல் போர்ஷனில் லைட்டாக எல்லா இடத்துலையும் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஊற்றிட்டு இந்த ஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ சேம் இப்போ எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரியே ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் விட்டிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போயிட்டு மெர்ஜ் ஆகும். ஆகுது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸோ இது சேர்ந்துருக்க இடம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நேச்சுரலாக மெர்ஜ் ஆகும் போது நல்லாயிருக்கும். ஸோ மற்ற இடத்தெல்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 லேயருமே கொடுத்துட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு கிளியர் ரெசின் இருக்குது பார்த்தீங்களா, கிளியர் ரெசின் கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது சாண்ட் மாதிரியும் அண்ட் இந்த 2 இடத்துல இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த சீயோட வைப்ரேட் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெசின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஷெல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரேண்டமாக அப்படி போட்டிங்கன்னா அந்த மண்ணில் இந்த கிளிஞ்சல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ண விட்டுருணும். ஒரு 24 ஹவர்ஸ் அப்படி வந்து உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் அவுட்லேயர் கோட்டிங் வந்துட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நல்ல சூப்பராக வந்து க்யூர் ஆகிருக்கு. அகெயின் நம்ம மேலே வந்து ஒரு ரெசின் கோட்டிங் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ் வந்துட்டு ரெசின் எடுத்திருக்கேன், 2 கிராம்ஸ் வந்துட்டு ஹார்னர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் நான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன் இல்லையா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் எடுக்கிறதுக்கு. அப்பயுமே நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா 4 கிராமுக்கு ரெசினும் 2 கிராமுக்கு ஹார்னரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து மீறுது அப்படின்னா நீங்கள் ஒரு வேறு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் பத்தாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு டக்குன்னு யோசிக்க முடியாது. ஸோ அந்த ரீசன்னால் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரெசினை முக்கியமாக நம்ம அந்த சங்கு கிளிஞ்சல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தோட மேலேயுமே ரெசின் வந்து பட்டிருக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம 24 ஹவர்ஸ்க்கு ட்ரை பண்ண விட்டுட்டோன்னா இந்த ரெசின் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் கொடுத்துருந்த பேப்பர் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உரித்து எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ இது உள்ளார தான் அந்த ரெசினுக்கு உள்ளார தான் அந்த கிளிஞ்சல் சங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி கிளார் ஆகுது பாருங்கள். ஸோ இவ்வளோ ஈஸியாக இந்த தீமை உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.